பேசட்டும்னே, ஒரு நாள் தான் விடிகிற வரைக்கும். யார் அண்ணே? அவங்க அண்ணனா? சரி, கூப்பிட வேண்டிய ஆள கூப்பிடுமா. யாரை கூப்பிடணும் தெரியுமா? யாரை கூப்பிடணும்? யாரை கூப்பிடணும்? இந்த நாடகத்தோட கதாநாயகன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அது கிடையாது. நாடகத்தோட கதாநாயகன் யாரு தெரியுமா? யாரு? ராஜபாட்டு 3 மணிக்கு வருவார் தெரியுமா? ஆமா, அவர் தான் இந்த நாடகத்தோட கதாநாயகன். ஏன்டா சிரிச்சுக்கிட்டே இருக்க? பாத்துக்கலாம். ஏய் போல கீரை உண்டா, அப்புறம் ஏறிச்சா ஆமா அப்படியே அள்ளி கொற்றிய மூதேவி 3 காசு உண்டேடா. எதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கு? எதுக்கு? ஏய் அண்ணனை பார்த்தா சிரிப்பு தான் வர. ஆமா, முகரே பாரு முகரே. எப்ப மிருதங்காந்தி எழுச்சி வீட்டுக்கு போயிரு, பொளந்துருவேன். ஏய் நீ போலாம் மலைகிட்ட. யாருப்பா சுந்தரவல்லி? ஒக்ஸா? ஆமா, யாருனே? பெட்டிக்காரனா? பெட்டிக்கார எக்ஸா? எப்பா சுந்தரவல்லி யாரு? ஏ சுந்தரவல்லின்ற அலர்வேல இருக்க யானமா இல்லையா? ஏ அவ இல்லங்கறாங்க வீட்டுக்கு. எப்பா கூப்பிட வேண்டிய ஆளை கூப்பிட்டுட்டு கூப்பிடுமா. இவனை கூட நான் ஒரு வகையில ஒத்துக்குவேன். சரி, ஆனந்தராஸ் ஏத்துக்க மாட்டியா? ஏத்துக்கவே மாட்டேன். ஆமா சூத்தே இல்ல, அது வந்து திங்கு திங்குன்னு ஆடிக்கிட்டு வர இருக்கு. சித்தாரை கட்டிக்கிட்டு சிங்காரம். எதுக்குடா சிரிக்கிற பேப்பாயில? என்ன ஏ ஊர் என்ன? எதுக்கு கத்துறிய? வீட்டுக்கு அனுப்பிச்சுப்பாங்க. ஏ உன் என்ன நீர் கடுப்பா? சவுண்ட பாத்தேல. எதுக்கு உட்கார்ந்திருக்க? எதுக்கு நிக்கிறிய? எதுக்கு போய்? ஏ நீ போடா, எனக்கு எரிச்ச மசுரா வருதுடா. போடாவா? ஆமாண்டா. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? டால்டா. எங்க அண்ணனை போடான்னு சொன்னா ஆல்ரவுண்டுக்காரன் தீ குளிப்பேமா. வளாங்கலவே டீ குடிங்க நீங்க போயிட்டு. சித்தாரே ஏ ஏ உன்னை எடுத்து அடிச்சு அப்படியே மைக்க. ஏ உன்னை ராஜாக்கு வந்து இப்ப அப்படியே ஒரே புலக்கா பொளந்து தள்ளிடுவேன். நீ பாத்துட்டு ஆன்னு உட்காந்துரு. பெருசு அமைதியா இரு. காலையில இந்த பிள்ளைகிட்ட கிளுகிழு வாங்கி தரேன் உனக்கு. அமைதியா இரு. எப்ப பெட்டிக்கிறேன். எப்பா சுந்தரவல்லி கொண்டு விடுவேன். சித்தாரை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாரா. சித்தாரை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாரா. அதான பார்த்து அசந்து போய் நின்னாரா. அதான பார்த்து அசந்து போய் நின்னாரா. சித்தாரை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாரா. நீர்வலா வருது. வாலிமொழி வண்டாள் குள்ளலி செல்லுல குத்துரு ஹோய் இன்னைக்கு மந்தி ஒச்சன தாரு தேனா கஜீரோ கூளுவத்து சாரி காலுவத்துரு ஹோ வண்டாள் குள்ளலி செல்லுல குத்துரு ஹோ இன்னைக்கு மந்தி ஒச்சன தாரு தேனா கஜீரோ காலுவத்துரு ஹோ மாளுவத்துரு ஹோ. கப்பை செதற விட்டால் கப்ளிங் முண்டை. கரெக்டா பேப்பர் பறக்கிறவன் நிரூபிச்சிட்டான் பாரு. இவனை அதுக்கு தேவை கூட்டு வரக்கூடாது. பேப்பர் பறக்கிறேன் பாரு. உன்னை பின்னாடி பேக் சாட்டு ஒன்னு பேக் சாட்டு அடி. அனாதையா சாக தெரிஞ்சான் மச்சான். மச்சான் பொறுக்கி மச்சான் குறுக்கு மச்சான். இலை குருட்டு முண்டை. அதான் ஓல்ஸ் இருக்கடா லூப்பு. போடா நல்ல வழியை கருத்து விட்ட. அத்தா உங்க அப்பா மாதிரி இருக்கா? ஆமாத்தா உன்னோட ஓசுமா இருக்காத்தா மூதே முண்டையே. வடை மலக்கிட்டு செகதிய நல்லா இருக்கு. செதறி நல்லா இருக்கு. பிரதீஜ் புல்ல வர வர சுந்தரவல்லியா பழகிருக்கு. சுந்தரவல்லி பேரு சொன்னா ஆமா பெட்டிக்காரன் பயப்படுவேன். வெத்தலை குண்டு ஓரம் நான் தொத்தலா தெரிஞ்ச நேரம். ஏன் வெத்தலை குண்டு ஓரம் நான் வெத்தலா தெரிஞ்ச நேரம். ஏன் அந்த வகை என்ன பார்த்தா என்ன முத்துச்சரங்கன்னு கேட்டா வெத்தலை குண்டு ஓரம். ஏய் இந்த காலை தூக்குற வேலையெல்லாம் இருந்துச்சுன்னா ஊட கம்பி வச்சு பழுக்கிறது. பாரு என் தம்பியை ஆமா என்னத பாரு. அவனுக்கு ஒரு வாரம் நீர் கசிவு. எதுக்கு? என் சிங்கங்களை பார்.
பழைய டொங்காச பார். ஐயோ இதுதான் அடங்கவே மாட்டேங்குது. அதுதான் பழைய சீமக்கரோ மூட்டம். இரு அக்னி மறுபடியும் நீ ராதா உனக்கா நான் தீச்சட்டி எடுக்கிறேன். உன் கண்ணுக்கு அக்னியா நான் பொங்காத என் தெய்வமே. ஏங்க அவர் கண்ணுக்கு நான் ராதா செல்வியா தெரியறனா? ராதா செல்வியா தெரியல, அவர் முத வச்சிருந்த வப்பாட்டி மாதிரியே தெரியுது. ஐயோ கடவுளே. இரு உனக்கு 1/2 லிட்டர் கோமியம் வாங்கி தருகிறேன். ஏய் ஆட்ட ஏய் ஏய் இளப்புக்கு மூத்திரம் நல்லது. யார் மூத்திரம்? பிரேதீஸ்வரி. ஏய் பெஞ்சு நீ கூட எதுக்கு என்ன சொல்ற? ஓ மூத்திரம் தாண்டி எங்களுக்கு பீரு. பாடி போடிங்காத வாயக்கு சொன்னா பொண்டாட்டியா? உனக்கு வாங்கி தருவேன் உங்க ஒப்பேன் சீரு. ஒரு குழந்தை வளர்ந்தோடனே அழுகுது வீரு வீரு வீரு. அப்புறம் தாண்டி கோத்தா புருஷனுக்கு சோறு. கைதட்டலாம். செக்கானத்துக்கு பக்கம் எந்த பொம்பளையும் வாய் பேச விட மாட்டேன் நான். கைதட்டி உற்சாகம் பண்ணுங்கள். இதோ குரங்கு சோறு கொண்டு போகக்கூடிய காட்சி வரும். என்னது? இந்த வழக்கறில குரங்கு கருங்குரங்கு. ஒரு ஆம்பளை பல்ட்டி அடிக்க சொன்னா முண்டை மூலத்துக்கு ஆபரேஷன் பண்ணி குப்புறப்படுத்த மாதிரி படுக்கிறேன். ஓடியாந்து ஏண்டா அந்த சிவப்பு டவுசரை 2024 ஓட்டதுல நொப்பம். இன்னும் நீ கலெக்டர் மாதிரியே இல்ல. ஓன் டவுசர் அரக்கு தானே. ஏய் எப்படா நீ பார்த்த? உன்னை கேப்பனாத்தா கொன்னுபடிவே கொன்னு. நீ கேப்பனாத்து இல்ல, நீ தாண்டி சோழநாத்து. ஏய் வாடி போடிங்காதியே. உடனே எங்க அக்கா தங்கச்சி தடத்துல மிதிடி சக்காலத்தி. உனக்கு புத்தி வரட்டும் ஏலா. ஒரு எம்கேர பார்த்து அவேவன்னு பேசுறியே. பேசுவல. ஏய் என்னத்த புடிங்கி தள்ளி வேண்டா புடிங்கி. போடா வாடான்னு ஒரு டான்ஸ் இவ்வளவு உரிமையோட பேசுறான்னா நீ வேணா வந்து 2 போடு போடுறியா? படுமுண்டை உனக்காக தானே பேசிக்கிட்டு இருக்கேன். பெரியப்பா பெரியப்பா உனக்கு வைக்கிறேன்டா கோத்தா பெரியாப்பா. எதுமே பேசாம வாயை மூடி நிக்கவா? உன்னை பேசுதாங்க செய்வேன். அவட பெரிய ஆள்மைரா ஆளையில மண்டே சைஸ் சோத்திக்கிற சோதி போய் அவர்ட்ட இதா திங்கறியாயா? கேட்டுக்க நான்க்கு சாகவா? நீ வந்து அழுதுட்டு போறியா? சுண்ணாம்பு திங்கறியா கேட்டா ஐயோ ஏன் அழுவுறியா? ஏன் அவர் நெஞ்சிலே அடிக்கிறாரு? ஏங்க நெஞ்சில அடிக்கிறாரு? ஏய் சொல்ல விடு. சொல்லுங்க எதுக்கு நெஞ்சில அடிக்கிறாரு? அதனால அதுல அடிக்க முடியாது, அதே நெஞ்சில அடிக்குது. அது இப்ப எப்படி கிடக்கும்னா அது பேம்பஸா கிடக்கும். ஏன் விவரம் எந்திரிக்கிறாரு பொசுக்குன்னு உட்கார்ந்துறாரு? அவ்வளவுதான் முண்டைக்கு நரம்பு தளர்ச்சி. அது 1973 என்ஜின். அது மேட்ல சிமெண்ட் மூடையோட இழுக்காது. ஆனா என் தம்பியில ஏவி விட்டுன்னு வை என்ன பண்ணுவாரு? 2026 2வது மாசம் என்ஜின். அவ்வளவுதான் பெட்ரோலே இல்லாட்டாலும் தள்ளிக்கிட்டு அடிப்பேன். சும்மா கிடையாது. என்னதுங்க பாருந்தாங்க அண்ணே உட்காந்துருக்குவாரு. இது இப்பத்தே எப்சி போச்சு விட்டேன்னு வை உன் காடு சாலு பிஞ்சுவாங்க. பண்ணுவா இவ பண்ண. நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்களா? எதா இருந்தாலும் ஆளுக்கு பாதி சாப்பிடுவோம். ஏய் நான் ஒன்னே சொல்லல. ஆனா இந்த விஷயத்துல அப்படி கிடையாது. பிறகு தின்னி பிறகு என்னங்க என் பேரை ஒழுங்கா சொல்லுங்க. உன் பேர் என்ன? பிரகதி. மாமான்னு இப்படி சொன்னா எந்த புருஷனுக்கு எரிச்சல தானே வர? மாமா ரொமான்ஸா சொல்லலாம். மாமா இன்னும் பாவாடிய உரி. ஏய் முகரைய பாரு. ஏய் அது எப்படி சொல்லணும்னா நான் சொல்லி காமிக்கிறேன். மாமா அந்த ஒரு கேரளா எஃபெக்ட். கேரளாவா எப்ப போனீங்க? ஏய் கேரளா படம்லாம் உனக்கு ஏத்தி விடுறேன். இல்ல இல்ல எனக்கு வேணாம். கருப்பு உனக்கு ஏத்தி விடுறேன். சுந்தரவள்ளி சுந்தரவள்ளி சுந்தரவள்ளி. யாரு மாமா அது சுந்தரவள்ளி? உனக்கு தெரியாம துறவம் பண்ணிட்டாண்டி சக்காலத்தி மகளே. நீ புருஷனை நல்ல வேண்ட அவன் கருவ காட்டுல ஒத்த கால தூக்குறேன். சுந்தரவள்ளியை கண்டா வரவே மாட்டேன். அது எக்ஸ் மாமா. அது சின்ன பிள்ளையில இருந்து பயப்படுவானா. கையும் கிளம்ப பிடிச்சிட்டா. அலறு இல்ல சுந்தரவள்ளி தாயத்தை சொன்னாலே பயப்படுறாப்லையா? சுந்தரவள்ளின்னு சொல்லு வரமாட்டேன். அலறு கோயில் சுந்தரவள்ளின்னு சொல்லு. காலையில உன் சட்டி பாவாடையே ஒரு ஆளை தோப்பேன். கெட்ட ராஸ்கல் அவன். அந்த சுந்தரவள்ளி மைண்ட் இவன் கோவாலு கிடையாது. இவன் தான்டா பெருவாளு. பிரீதீஸ்வரி சொல்லுங்க. சொல்லுங்கன்ற அளவுக்கு வந்தியா? சொல்லுங்க ராதாகிருஷ்ணன். அதுதான் சொன்னாங்க. என்னன்னு? கழுதைக்கு நீளமா இருக்குன்னு. என்னது பழமொழி? கழுதைக்கு நீளமா இருக்குன்னு அளவெடுக்க டெய்லரா வந்தானே டேப்ப கொண்டுகிட்டு. ஏதா அம்மா பழமொழி தான். கைதட்டலாம். நீ எதுக்கு தட்டுற? காக்கா கருப்பா இருக்குன்னு காரியாவட்டில இருந்து வெள்ளடிக்க வந்தாங்களாம். இப்படி ஒரு பழமொழி தாண்டி லூசு முண்டை. எழுத்து பேசுனீங்கன்னா எப்படி யூடியூப்ல பேர் வாங்குறது பொழைக்க தெரிஞ்சுக்க. இல்லைன்னா எத்து பல்ல ராய் விட்டுருவேன். எனக்கு பார்த்து எத்து பல்ல எத்து பல்ல முடியல என்ன சொல்லுவேன்? சட்டியில ஓட்டைன்னு வெல்டிங் வச்சாங்களாம்.
ஜட்டியில எப்ப ஓட்ட நீங்க பாத்தீங்க? அப்ப பார்த்தா கை தட்டலாம் கை தட்டலாம், ஓட்ட வந்துருச்சு, முடிஞ்சு. அடச்சீ. என்ன மாமா? மூக்கு சிந்த முடியாத ஒம்பல ஆ. முள்ளலிய வச்சு குத்திக்கிட்டு கிடந்தா. சோக்கு எடுவடல மூடிக்கிட்டு இருக்கு. எங்க அண்ணன் நிலைமை இப்படி ஆகி போச்சு. உன்னை சிரிக்க வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு பண்றேன். அங்கம்மா பிள்ளை வத்தான்னு சரி. அரிசி கடைக்காரனை போட்டு குத்திட்டு கிடந்தாலாம். என்னது? அந்த பிள்ளை பிறந்துருச்சு, அவ்வளவுதான். டிஸ்டான பிறந்துருச்சுன்னு அர்த்தம். போஸ்ட் மரத்துல சப்பலா வள்ளி. சப்பலா வரலையா? அங்க போய் யாரும் சப்புறாங்க? பத்தியா காளி சக்காலத்தி மலை. மாமா என்ன மாமா சொல்றீங்க? போஸ்ட் மரத்துல சப்பல வல்லேன்னு சப்பலா வரலைன்னு வீட்டுக்குள்ள சப்பல வந்தாங்களாம். அவ்வளவுதான். என்ன சப்பலே? விஜய் டிவி மாதிரி நீங்களா கை தட்டிக்கங்கப்பா. நான் உங்களுக்காக தானே நான் தியாகம் பண்றேன். டச் செல்ல டிஸ்பிளே இல்லைன்னு சரி உன்னை பின்னாடி ஓட்டு தடவினாங்க. ஏய் யாரையா? உன் புருஷனுக்கு நீ டிஸ்பிளே மாதிரி தெரிஞ்சிருக்க. எப்படி சிக்கிரிக்க பாரு இந்த மேடையில. உதுத்த சக்காலத்தி மலை பழமொழிதான். அப்போ ஒண்ணு சொல்லவா? சொல்லுங்க. குக்கர் விசில் இல்லைன்னு குசை போட்டு படுத்தாலாம். யாரு? இதெல்லாம் நீங்கெல்லாம் பெட்டியில ஏறி இருக்கிற அளவுக்கு காமெடி. அன்னைக்கெல்லாம் சோனேன்னு ஒரு பெட்டிக்காரன் ரீடுல காலை வச்சு உழப்பிட்டு ஓடியாந்தேன். நம்ம சிசிய பிள்ளை. நீ சிசியம் இல்லையா? இப்போ நான் சொல்லும்போது சிரிப்பேன். சொந்த மசரு வளர்க்க முடியாதவன் போல 70,000க்கு ஒட்டு மசரு வாங்கிட்டு அதுல பேணு கிடக்குன்னு அழுதுகிட்டு கிடந்தாலாம். பத்தியா ஆத்தேன்றாருன்னு என்ன அர்த்தம்? உண்டைக்கு காந்தது. மறுபடி என் பேரு பிரகதி. இங்க சொல்லுங்க பாப்பா. நீங்களும் பிரகதி நின்றாம. மாட்டு வண்டி பத்தி வந்த மச்சான். சரி. இத கொண்டு வந்து வாயில வச்சேன். எதங்க? சொல்லாத. அர்ச்சனை பத்து அர்ச்சனை பத்து அர்ச்சனை பத்து அர்ச்சனை பத்து அர்ச்சனை பத்து. கரடி தாயத்து வேணாம்னு கவட்டில் அடக்கிற தாயத்தை எடுத்து கட்டினாலாம். ஒரு வழியா இந்தியா ஜெயிச்சிருச்சு. நானும் ஒரு ஓவருக்கு எத்தனை 6 தான் அடிக்கிறது. நீ பழமொழி பேசு பாப்போம். என்னது மாமா இதெல்லாம் பழமொழியா? நீ ஒரிஜினல் பழமொழி. இப்படி ஒரு பழமொழி சத்தியம். ஒரிஜினல் பழமொழி ஏதாவது ஒண்ணு சொல்லு. நான் சொல்லவா? சொல்லுங்க. கழுத கரண்டுச்சான், நோத்தா வீட்டுக்குள்ள புருண்டாலாம். இந்த இதுக்கு தான் வந்தா எங்க அண்ணன் எந்திரிச்சு வத்தியா? எதுக்கு? வீட்டுல சத்தம் கேட்குதான்னு பார்க்கத்தேன். இப்ப நான் பேசுறேன். பேசுங்க. 100 ரூபாயை கொடுத்துட்டு காமெடியை கருத்து விட்டியாரா? உன் பாவம் ஊருக்கு வழங்காதடா. கல் புளிச்சாம்பட்டி கழுத செத்துருச்சு. நீ விடு. நீ கழுதைய கொண்டவே நீ தானே. உனக்கு யானை கதை சொல்லவா? மைனா குஞ்சு. இப்ப மைனா குஞ்சுக்கு சோறு வைக்க ப்ரோ அந்த பிள்ளைய நீங்க சொல்லுங்க ப்ரோ. அந்த இது சொல்லுங்க. அது ஓடிடும். சுந்தரவழின்னா நீ ஓடிடுவேன். நல்ல குடும்பம், வழங்கன குடும்பம். கல் புளிச்சாம்பட்டி சேர்ந்த தீபக் என்கின்ற கதகேளும் கதகேளும் கருமேட்டும் கருவாயன் கதகேளும் கதகேளும் டியாளா கருமேட்டும் கதவாயன் கதவோல இனி இந்த உலகத்தில் எதோடியாலும் உண்மையில் அவன் கள்ளனுங்க அதில் ஜில்லாவுக்கு அவன் செல்லம் புள்ள. ஆனாலும் கருவாயன் பேச்ச கேட்டா காடே பரிதேன்னு ஓட வச்சான். தெற்கு சீமைக்கு அவனே அதிகாரி, தெம்மாங்கு மன்னன் இவனே உதுகாரி. அவனை தேடி தேடி ஓடி அலைஞ்சு பலப்படுத்தது போலீஸ் புலி. கதகேளு கதகேளு கருமேட்டு கருவாயன் கதகேளு கதகேளு டியாலோ. எப்படி ஒரு பாட்டே பாடிட்டேன். என்ன ஒரு 200 வாங்கடா. 2 வரி கூட பாடிவிட்டேன். பிரீதீஸ்வரி உன்னை இந்த மேடையோட உன்னை எச்சரிக்கிறேன். ஏன் நான் என்ன பண்ணேன்? என்னடா உங்களுக்கு என்ன? எங்க தம்பி எங்க அண்ணன் எல்லாம் இருக்காங்க. எத்தனை டா சொன்னுச்சு நீ? அவர் என்ன வந்து அதுல எத்தனை போடி வாடி சொன்னாரு? அவர் சொன்னாரு அப்ப நானும் சொல்ல தானே செய்வேன். போடி வாடிக்கு நான் விளக்கம் சொல்றேன். சொல்லுங்க. உன்னையே உங்க அப்பாவும் அம்மாவும் சரி இவன் நல்ல வய தாலிய கட்டிட்டு போடி. ஒரு வழியா உன்னை வச்சு பொழைக்கலைன்னா அடுத்த நிமிஷம் வாடி. சொன்னது உங்க அப்பன ஆத்தான பாத்தியா? பார், இது என் பழைய கல்லறை. நான் அந்த காலத்துல இப்படித்தானே இருந்து மடிந்தேன். என்னுடைய மலைச்சாட்சி ஏன் என் சித்தப்பன் இந்த அளவுக்கு இருக்கார்? ஏன் வாவோடு. அப்படின்னா தம்பி கிளாஸ் எடுங்க, கிளாஸ் எடுத்து சர்பத்து போடுங்கன்றேன்.
என்ன அழகு? என்னது? புன்னகை. ஏன் புன்னகை? ஏங்க சிரிச்சுக்கிட்டே புருஷங்கிட்ட ஏங்க ஒரு தாலி கொடி வாங்கி போடுங்கன்னா உதுத்தவை வாங்கி போட்டுருவேன். சரி. அதனாலதான் பெண்களுக்கு புன்னகை. ரெண்டே ரெண்டு அழகு பெண்களுக்கு. என்னது? ஒன்னு கூந்தல், இன்னொன்னு சிமெண்ட் மூடை. சிமெண்ட் கூட பயலுகடா கொடூரமா. பாத்தியா, அவன் தான் கான்ட்ராக்ட் இன்ஜினியர், இவன் தான் கலவை ஓடுறவன். அங்கு 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 எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லுவேன். ஏன் பெண்ணுக்கு பேர் பெண்ணுன்னு வச்சான்? ஏன்? ஒரு போன் ஆப் ஆயிருவேன் ஆண், அதனாலதான் உனக்கு பேர் பெண். கைதட்டலாம், முடிஞ்சு சொல்லி. ஏன் காதலி? ஏன் காதலி? அவன் காதலியே போட்டு அழிச்சிருவேன். என்னதுங்க? என்னது? உண்மையான காதலை செலுத்துவன் ஆண்மகன். சரி. ஆனால் அவனை நீ பாதிலேயே அழித்து விடுவாய். அதனாலதான் உன் பெயர் காதலி. கைதட்டலாம் இளந்தாடிகளே. அப்ப இந்தியா தோத்துருச்சா? ஏன் உனக்கு பேர் லவ்வர்? ஏன்? உன்னை லப்பர் மாதிரி அவன் கவர், ஒத்தா லவர். இதுக்கு மேல நான் மண்ணெண்ணை ஊத்தித்தான் உருளணும். இந்த மேடையில் நான் என்னடி செய்வது? ஏன் உனக்கு பேரு பொண்டாட்டி? ஏன்? உளுந்த போட்டா மாவாட்டி, மொத்தத்துல பேய் மாதிரி புருஷன் அவங்க அம்மா அப்பாவை போட்டு ஆட்டி, அதனாலதான் உனக்கு பொண்டாட்டி. பொண்டாட்டி ஏங்க பொண்டாடி தலையில அடிச்சுக்கிறிய? மாமா ஏன் தலையில அடிச்சுக்கிறிய? குசு தெரிஞ்சு போச்சு கண்டாலும். உன்னை இட்டுதான் பேசிக்கிட்டு இருக்கேன், விடு. நான் குந்தளிச்சுட்டேன். இங்க ஒரு கொலவளு போயிரு. ஏன் இவருக்கு பேரு புருஷன்? அவர் புருஷன் பேசுறோம். ஆண்களை எதற்காக புருஷன் சொல்றாங்க? ஏன்? சன் அவ்வளவுதான். ஓஸ் டொங்காசு லாங். டொங்காசுனா என்னங்க? டொங்காசுனா என்ன? ஏப்பா ஐயே, அந்த நான் உங்கள்ட்ட கேட்டா நீங்க மட்டும் பதில் சொல்லுங்க. ஓ மைனா குஞ்சுக்கு சோறு வைக்கணுமா? வா. நம்ம கடை வீதி கலகலக்கும். ஏன் அக்கா மக இவன் நடந்து வந்தா பஸ் ஸ்டாண்டு சும்மா பளபளக்கும். இந்த பச்சை கிளி இவன் நடந்து வந்தா, இவ பூ முடிஞ்ச ஒரு ரெட்ட ஜடையும் அவ வச்சு. என் சிங்கம் 4 பேர் வந்துருச்சு. என் சிங்கம் என்ன யாருமே பேச முடியாது. 4 பேர் எங்கிட்ட ரூட்டு தெரியாம வந்தவங்களா? சிபிராஜ் வேன் நண்பர்கள் மாவீரன் வினித் சார்பாக 2 முறை சொல்லவும். சிபிராஜ் வேன் நண்பர்கள் மாவீரன் வினித் 2 முறை சொல்லவும். மாவீரன் சிவிராஜ் வேன் நண்பர்கள் மாவீரன் வினித் சார்பாக 2 முறை சொல்லவும். இதானே? மறுபடியும் சொல்லவா? சிவிராஜ் வேன் நண்பர்கள் மாவீரன் வினித் சார்பாக தயவு செய்து 2 முறை சொல்ல. ஏய் 2 தடவை சொல்ல சொன்னியா? நான் 10 தடவை சொல்லிட்டேன். அதுக்கு என்ன பண்றீங்கன்னா இன்னொரு 300 ஜிபே பண்ண முடியுமா? அப்புறம் மாவீரன் வினித்து நண்பர்கள் அம்மா வீரே சாகவுள்ள உதித்ததம்மா. எங்கள் மாவீரன் வினித்து உதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டான் அம்மா. அதுக்கு மாவீரன் வினித்து நண்பர்கள் அம்மா. வினித்து நண்பர்களுக்கு வணக்கம் கங்கா. சரிதானா சிங்கம்? கைதட்டுங்க. கைதட்டலைன்னா செகதியை கூட விட்டு எரிங்க. ஏதாவது முடிவுக்கு வாங்கப்பா. இங்க பாரு, இவர் வளத்துல ஓட்டலாம், அவர் இடத்துல ஓட்டலாம். அவங்க பெரியப்பா. சிட்டான் 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 சிறகு, சிட்டான் 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 சிறகு சரக்கு அட வடச்சட்டில போடு நல்ல கடுகு. சிட்டா 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 சினுக்கு.
10 பேர் கை தட்டிட்டா நான் 4000 சேர்த்து கேப்பையா தலைவா தலைவா. ஆமா சார், வந்துட்டேன். அவங்க வீட்டில் தான் இருக்கேன். ஆமா ஆமா, அவங்க பேர் என்ன சொன்னீங்க? ஐயா நீங்க மொசவட்டார நெத்தி பெட்டிக்கார தானே? இல்ல இருங்கங்க. ஆமா சார், அந்த இருளாய் மகதான். ஆமாங்க, இருளாய் இவங்க தாங்க. அவங்க தானா? ஆமாங்க. செக்கான இபிஎஸ்ல இருந்து வர்றேன். இல்ல இபி அதிகாரி இப்படி வரமாட்டா, கொஞ்சம் உள்ள வரையலாம் 2 ஆறா அறியறேன். இபியில் இப்படியாப்பா வருவாங்க. சரி சரி விடுங்க, நாகரிகமா இருக்கும். இபி ஆபீஸ்ல இருங்க. அவங்கெல்லாம் சாமி மாறுங்கய்யா, கரண்ட் கொடுக்குறவங்க. அதே ஆபீஸ்ல இருந்து வர்றேன். என்ன பண்ண போறியா? இந்த கரண்ட் புள்ள எடுக்கணும்னு வந்தேன். அந்த புள்ள மீட்டரை காட்ட சொல்லுங்க. அவங்க மீட்ரு புதுசு, அவங்க 50ஆம் மீட்ரு ஒன்று இருக்கு பழசு. அதுல வேணா எடுத்து வருதான்னு பாக்குறீங்களா? இல்ல, அதை முந்தானத்தை எடுத்துட்டேன். அந்த மீட்டர் போஞ்சிருச்சு. ஏ தலைவா தலைவா, இந்த நகைச்சுவைக்கு நீ கலக்க போது யார் போயிடுவோம் தலைவா. இந்த மீட்டர் தான் புது மீட்டர்ன்றாங்க. வோல்டேஜ் எப்படி கிடைக்குதுன்னு பாக்குறேன். வோல்டேஜ் ஓரமா வரீங்களா? ஐயா என்கிட்ட ஒரு போஸ்ட் மரம் இருக்கு, பாக்குறீங்களா? போஸ்ட் மரம் கம்பி துரு பிடிச்சிருச்சுடா முண்டை. வாங்க மேடம், உங்க மீட்டரை காட்டுங்க. உங்களுக்கு மஞ்ச வயரை உள்ள தம்பி, உங்களை பார்த்தா மீட்டருக்கு கரண்ட் எடுக்க வந்த ஆள் மாதிரி தெரியல. உங்களை பார்த்தா மாட்டுக்கு சென ஓடுற மாதிரில ஓரிய. இல்ல ப்ரோ, இதை போட்டு மஞ்ச வயரை உள்ள விட்டோம்னா கொஞ்சம் பாயிண்ட் குறைச்சு காட்டும். சேவ் வயரை உள்ள விட்டோம்னா பாயிண்ட் கூட காட்டும். ரெண்டையும் உள்ள வர்றேன். கொஞ்சம் எல்லாம் நம்ம ரூமுக்கு வரீங்களா? அவரு அதிகாரி தான். சரி, அவர் கண்ணு தெரியாத பாவம். அப்படியா? இல்லைன்னா மீட்டர்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வோல்டேஜுக்கு வருவாரா? அறிவு நீ மீட்டர் இல்லத்தா, வருவாளாவே. நீ தான் சோக்கு மினுக்கு மினுக்கு. அது இந்த பஞ்சு இருந்துச்சு, அதை எடுத்தேன். ஒண்ணு சரியில்ல, மனித வெடிகுண்டா மாறி என்னை கட்டி பிடிச்சி கொண்டுருங்களேன். பாட்டு தெரியாட்டா கேள்றா வெண்ணமேனே. அந்த வேலையே வேணாம்னு சொல்லி விட்டு வந்து இந்த பிள்ளைய வேலை ஆக்குறதுக்காக. அடியாத்தோரம் கொடிக்காயா, அடியாத்தோரம் கொடிக்காயா, அரும்பரும்பா வெத்தலையா, அரும்பரும்பா வெத்தலையா, அடி போட்டாலும் செவக்குதில்ல, அடி போட்டாலும் செவக்குதில்ல, அடி உன்னைய போட்டாலும் செவக்குதில்ல, உன்னை போட்டாலும் செவக்குதில்ல. 2 பேரும் என்ன பண்றீங்க? காலை இப்படி விரிச்சு வைக்க சொல்றேன். ஆமா, அப்பதான் இது பண்றதுக்கு நல்லா இருக்கும். இல்ல வோல்டேஜ் கணக்கெடுக்கிறதுக்கு. வாட் இஸ் நாக் போடு? அது இல்ல ப்ரோ. அடி போட்டாலும் செவக்குதில்ல, அடி போட்டாலும் செவக்குதில்ல, புதுக்கோட்டை பிரகதீஸ்வரி ஓ வெத்தலையா, ஓ வெத்தலையா. நீங்க பாடி முடிங்க. இந்த பாட்டு முடியறதுக்குள்ள இந்த செக்கானத்துல போய் டீ சாப்பிட்டு வரவா? இருங்க ப்ரோ. என்னடா பாட்டு இளவுமேனே? நீ தான்டா நொப்ப முண்டை சொல்லி கொடுத்த. அவன் தான் சொல்லி கொடுக்குறான். 2வது பாட்டுனா செருப்பு அடிக்கிறான். என்னதான் செய்யறது? சரி, அவனுக்கு அது பிடிக்கல போல, வேற மாதிரி போவான். திருப்பரங்குன்றத்தில, அடி திருப்பரங்குன்றத்தில, ஓரத்தில செக்கானத்தை ஒட்டி இருக்கு இந்த கோயில் பட்டி. இங்கன்னு ஒண்ணும் புடுங்க முடியலையா? கட்டிட்டாரு இருமுடி திருப்பரங்குன்றத்துக்கு. சரி, மாத்தி பாரு வச்சாரு. செக்கானங்கிட்டத்தில, அடி செக்கானங்கிட்டத்தில, சிவகாசி ஊர் இருக்கு. தம்பி தம்பி வேணா, ஹாப்பி பர்த்டே பொழைச்சுக்க. அப்படியே பிராயல கோழி திருகிற மாதிரி திருவி பிரீதீஸ்வரி மிஷினுக்குள்ள ஓட்டு ரோமத்தை ஊத்துருவேன். பிரீதீஸ்வரி கோவப்பட்டோம்னா எங்களோட வராத. அதான் கோவப்படக்கூடாதுக்கா. ஏக்கா அந்த உருண்டமலை ஓரத்தில, உருண்டமலை ஓரத்தில, உருண்டமலை ஓரத்தில நான் உளுந்து காய போட்டிருந்தேன், உளுந்து காய போட்டிருந்தேன். அந்த உளுந்த கூட்டி அள்ளு முன்னே இந்த சண்டை அலசிமையில இன்னைக்கு குருவி சத்தந்தா கேட்டதண்ண. அந்த உருண்ட மலை ஓரத்தில உளுந்து காய போட்டிருந்தேன். ஏன் மேடம் விலைக்கு போறீங்க? கல்புச்சம்பட்டி கருவாயன் அவர் நினைவாக என் அன்பு தம்பி இந்த முடிச்சோடனே பாருங்க. இப்ப பாடணும்னா அந்த பிள்ளை அழுதுட்டு போயிடணும். கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிறேன், அப்புறம் பாடுறேன். சிங்க ரெடி? வாத்தா 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 எத்த தண்டி ஆத்தா
போற பஸ் போதாமண்ணே. இல்ல இந்த பஸ்ன்னு சொன்னாங்க, அதை என்னன்னு பார்த்தேன். வி கோயில்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக நான் நடத்தக்கூடிய அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001 நன்கொடை அளித்த வி கோயில்பட்டி கிராமத்தார்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்க மாட்டேன் அண்ணே, ரொம்ப நன்றி அண்ணே. சட்டை 17 வேஷ்டி 21. அது வேற பில்லு வாத்தியாரே, அது இல்லையா? சின்ன சின்ன சீசாவிலே செத்து வச்சே சிகனா போட்டு, சின்ன சின்ன சீசாவிலே சேர்த்து வச்சே சிகனா போட்டு, தம்பி அருவாமனைட்ட உன்னை வெட்டியே விடுவேன். இல்ல உங்களை விட அந்த அக்காவுக்கு நல்லா சூப்பரா ஆடிச்சு. நீங்க என்னங்க காக்கடை விரட்டி வர மாதிரி பின்னாடி வரைய மோத்தத்தை குடிக்கிற மாதிரி மயிறு? அந்த பண்ருட்டி எனக்கு வேணும். அது ஊறி போச்சு, உனக்கு வேற புசுன்னு வாங்கி தரேன். கொஞ்ச வயசு குமரி புள்ள எனக்கு எந்த ஊர்லயும் வெக்கமில்ல, கொஞ்ச வயசு குமரி புள்ள உனக்கு. யாரும் பேசாதீங்க. இது நிக்கிறதுக்கு ஆடி 3ஆம் தேதி ஆகும். எந்த ஊரோட சாமியை மடுவை பிடிச்சி நிப்பாட்ட அதான் அவன்கிட்ட கொஞ்சோண்டு இது வாங்கிட்டு வாங்க. இது விளக்கமாறு அவரே அங்க பிடிச்சு அமுக்குறாரு உங்களை. அவன் ஒன்னையும் நினைச்சு அமுக்குனாண்டி பாதகத்தை கண்ணு தெரியாத முட்டை. முண்டைக்கு இந்த இது இது மாதிரி புழு கலர்ல தெரிஞ்சிருக்கு. ஆனா பிரேதீஸ்வரி இதெல்லாம் வந்து தப்பு. மாமா என்ன மாமா அது இப்படியா? என்னது மாமா மடுவுதேன் மாடு பிடிச்சு நசுக்குறானே அவன். ஏய் முன்னாடி இருக்க உண்ணியை பிடிச்சி கிரிச்சு கிரிச்சுன்றேன். அப்படியா? நீ மட்டும் அதை உணர்ச்சியா பார்த்துருப்பிய? பார்த்துட்டு போய் தண்ணிக்குள்ள முங்கு. ஏற்புடிக்கி ஏன் இத கடிக்கி தலைவா தலைவா சூப்பர் ஜோக்கு தலைவா. நீங்க எப்படி டோல்கட்டை தாண்டேன்னு பாக்குறீங்க தலைவா. ஏற்புடிக்க கைகள் இடை பிடிக்க இடை பிடிக்க ஏற்புடிக்க ஏற்புடிக்க டிஜே டிஜே கம் ஆன் எவரிபடி. தம்பி ஆல்ரவுண்ட் கிடுகிடுன்னு அடிப்பா. இல்ல மாவு லேசா ஓரமா ஒதுங்குனது மாதிரி இருந்துச்சு. செம்படுத்துட்டு வாங்க சீம்பால் பீச்சுவான். என்னடா டால்பின் மாதிரி ஆக்கிட்டாங்க என்னைய. பிரீதி ஓம் பாவாடை கலட்டக்கூடாதுடி, கலட்டக்கூடாது. கலட்டாத, கலட்டுனா முனி அடிச்சிடும் வேணாம். ஆனா தம்பி உங்களையெல்லாம் வளர்த்து வர்றதுக்கு எதை செய்யறீங்களே டெய்லி ஏதோ கலட்டி கலட்டி பாக்குறீங்களே, இது என்ன தொரினாவை பிரிச்சுதே வச்சு? இல்ல என்னைக்காவது ஒரு நாளாவது அது இருக்குமான்னு பார்த்தேன். என்னைக்காவது ஒரு நாள் மொத்தமா உருவி கூட போனேன். அன்னையிலேருந்து நான் கழிச்சிடலாம் ஆடு மேய்க்கலைன்னா என் பேரை மாத்து. மன்னிச்சிருங்க வாத்தி, மறந்துருச்சுன்னா கேளுவேன். மன்னிச்சிருங்க வாத்தியாரு. இங்கனே வந்து தவிடு பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, ஆண்டியனா சொக்கனிடா சவச்சாரா சாத்தி. பல்லாக்கு எடுத்துட்டு போறாரு அண்ணே. அட என்ன பண்றீங்க? பக்கி சேர்ந்து வாடி. ஆமா ஆடு ஆடு விடாத. போடு போடு. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. நீங்க வேணாம் அந்த அக்கா வைக்க சொல்லுங்க. வைக்க கூடாது, வைக்க கூடாது. குடும்பத்து பொம்பளை வைக்கப்படாது. வச்சா உன் பெடா சொல்ல பலா சொல்லையா போய். பல்லாக்கு தம்பி இங்க சட்டையை பிடிச்சி பிடிச்சி பிடிச்சுன்னு பண்ணே இல்லை 600 எடுத்திருக்கிய. அந்த டயத்துல பிப்பாயிட்டு அடிச்சிருக்காண்டி.
முண்டை 400 ரூபா தான்டா எடுத்தேன், இவ தான்டா சேர்த்து எடுக்க சொன்னா. பல்லாக்கு பல்லாக்கு ஆத்துக்குள்ள பல்லாக்கு இழுக்கு. செகதிக்கு வதி. அந்த ஆத்தா ஆத்தா நீ சக்கரை வச்சு கொண்டுறியா? காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்து, கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுத்து, கரகமடி கரகம் பூ கரகமடி கரகம். ஏய்! கிளம்பிட்டானா அத்தா கிளம்பிட்டானா, கிழக்கு வாசல் சன்னதி விட்டு கிளம்பிட்டானா. அவங்க சாமி வந்து காமாட்சி அம்மன்பா. அந்த பாட்டை பாடிக்கிட்டு நீங்களே சாமி ஆடலாமா காமாட்சி? தாத்தா எவனா ஆசிட்ட லேசா கலந்துருக்காங்க. எவனோ சிமுண்ட கலட்டாடா பேக்குதி. அடே அப்பா எனக்கு ஒரே ஒரு வரம்பா. என்னப்பா? இதே கூட்டம் இருக்குமா நகன்றுமா? இன்னும் 20 வருஷம் ஆனாலும் இதே கூட்டம் இருக்கிறது சிரமம்டா. இந்த கூட்டம் அப்படியே ஆம்பளையால் இருக்கணும்னா நான் என்னப்பா செய்யணும்? நீ பாதி பார்த்த சும்பு, நான் பாதி பார்த்த சும்புறேன். சூம்பக்கூடாது சூம்பக்கூடாது. ஏங்க அவர் உங்களை தாங்க சொன்னார், நீங்க சும்புற அவர் என்னது அப்படி? என்னைய தாண்டி சொன்னேன். உன்னை ஒரு பொம்பளைய வந்து ஒரு மேடையில் அசிங்கப்படுத்தி அந்த நாதத்தையும் அந்த கட்டுவாங்காலியும் குருமாறி வந்த நெளிவு விளங்கும். அங்கே உட்காந்து அந்த கண்ணை பார்த்துட்டே தான் மைண்டு வேலை செய்யும். இங்கே உட்காந்துருக்கானே புதவுலியில் புதைச்ச நாய் மாதிரி. ஆனைய வந்து எலி என்ன செஞ்சிச்சு? யானை கதை சொல்லிடுறேன். என்னது அப்படின்னா? இது எல்லாரும் கேட்கணும். இது ஒரு வீட்டு பாடம். அப்படியா? புண்ணியம் கிடைக்கும், எல்லாரும் கேளுங்கப்பா. சொல்லுங்க. அது இல்லை. சுந்தரவழி சகலத்தில சலைக்க. யானை என்றால் அனிஃபன். சரி அடிபட்டா என்ன? இல்லை, நீங்க சுதாரிப்பா இருக்கேன்னு பார்க்கிறேன். ஒரு யானை சரி. விக்கிரமங்கலத்துக்கு அங்கிட்டு டெய்லி ரோட்லேயே வாக்கிங் போயிருக்கு. அந்த யானைக்கு சுகர் 160. அப்போ டாக்டர் சொல்லியிருக்காங்க, என்னனே? விக்கிரமங்கலத்தை தாண்டி வராத, கொஞ்சம் தூரம் செக்கானத்தை தாண்டி நடன்னு சொல்லியிருக்காங்க. சரி. இந்த யானை எப்படியாவது சுகரை குறைக்கணும்னு தினமும் நடந்துச்சு. மதுரை உயர்ச்சி திருப்பாலைக்கு ஆ. திருப்பாலைக்கு போய் டெய்லி நடக்கும்போது திருப்பாலையில் பாண்டி இருக்கேன்ல, எந்த பாண்டி? அவன் பைக்குள்ள ஒரு எலி டெய்லி அவன் சீட்டை கடிச்சு வச்சுக்கிட்டே இருந்திருக்கு. சரி. அந்த எலி அந்த யானையை பார்த்துருச்சு. கப்ளிங்க போய் இந்த யானைகிட்ட கேட்டிருக்கு, யானை யானை உன்னை ஒரு நாளைக்கு கிண்ணா 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 கிண்ணா. அப்போ அந்த யானை, நீ எனக்கு அண்ணா அண்ணான் இருக்கு, உன்னை வலுக்கட்டாயமாக நான் பண்ணிடுவேன், கொன்றுவேன், ரேப்புரா கீசரியா மேசரியா போட்டு கேசரியா உள்ளது. உடனே இந்த யானை பெரிய உருவம்ல, பப்ளிக்கில் வேணாம், பயிலு உரம் முடியாட்டாலும் பைக்கு சைலன்சரை கொண்டு வந்து உள்ளே விட்டுறாங்க. நீ என்ன பண்ணுற, செக்கானதுக்கு அவுட்டரில் ஒரு பெரிய தென்னந்தோப்பு இருக்குது, அங்கே இளநியை குடிச்சிக்கிட்டே நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். இந்த யானை போய் எப்போ இந்த எலி வரும்னு அன்னைக்கு நான் ஓசை வச்சு கப்பலிங்கெல்லாம் அலசி பாமப்பில் இருந்திருக்கா யானை. இந்த எலி நல்ல ஒரு பிஎன்டபிள்யூ காரை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நீக்குற அடிப்போம்ண்டு அப்படியே ஏசி காரு ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே எல்லாமே விரைச்சிருச்சு. போய் இந்த யானை ரெடியாக நிற்கும் போது முண்டை 2 நாளாக தேடி இருக்கு, முண்டைக்கு கப்ளிங் தெரியல. படக்குன்னு ஒரு வழியாக அப்படியே மறந்து கப்ளிங் உள்ளே போயிடுச்சு. அப்புறம் இந்த யானை ஒரு குசை போட்டு போக முடியன்னு விரட்டி விட்டு திடீர்னு வந்து மோட்டர்லேயே விழுந்து திருப்பி வந்து இந்த எலி யானை பின்னாடி மெதுவாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ இந்த யானை தலையில் ஒரு இளநி விழுந்திருக்கு. இந்த யானை ஓ எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வா, இங்கே வேறு இவளுக்கு பூரா சிரிப்ப, அப்படி தெரிஞ்சா 2000 சேர்த்து வாங்கிருக்கலாமாடா. சின்ன சின்ன
புள்ளனியும் சிங்கார பிரதீஸ்வரி சின்ன சின்ன பிள்ளை நீயும் நான் ரொம்ப கவனமா இருப்பேன். ஏன்னா பெண்ணு நீ வரக்கூடாது வரக்கூடாது. மாங்குயிலே பூங்குயிலே சூம்பையில பாரு பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு உன்ன மாலை இட தேடி வரும் நாளு எந்த நாளு முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னாலு மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு உன்ன மாலை இடும் தேதி தானே நாளு எந்த நாளு போதும்க்கா அவ்வளோதே. எனக்கு ஒரு இதில் வந்தேன். பிரதி பூரா குளிர் நேரம். இந்த சிங்கங்கள் பூரா அவ்வளோ நேரம் உட்கார்ந்ததுக்கே ரொம்ப நன்றி. கதையை ரசிக்கக்கூடிய உறவுகள் தயவு செய்து உட்காந்துருங்க. ஏன்னா நான் என்னதான் கெஞ்சினாலும் போகிறவங்க போக்கத்தான் செய்வேன். இந்த லவ் சீனை மட்டும் பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு நீர் சுரப்பி அதிகமாக இருக்கும். உடனே தம்பி கைதட்டியான், அவனை பிடிச்சி இது ஒன்று என்ன இது பண்ணுற. இந்த நாடக வேணும் போனாலும் நீ போக மாட்ட. விதி பிரகதி மாமா என் தம்பி சொல்ற மாதிரி ரொமான்ஸ் வாடா வாடா. என்ன இப்படி இருக்க அக்கடி சட்டி எடுத்து என்ன ப்ரோ கல்ல இருக்கிற பனையில வந்து முட்டி உடைஞ்சது மாதிரி மாமா 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 கலட்டக்கூடாது பிரகதி, நீ கலட்டக்கூடாது. இல்லை அப்படி சொன்னாலும் நீ கலட்ட மாட்டேன். பிரதீஸ்வரி கோயில்பட்டில் பேஞ்ச மழையா நான் இருப்பேன். அந்த மழை பேஞ்சு உலண்டு ஓர செகதியா நான் இருப்பேன். உலண்டு ஓர செகதியா அந்த செகதிக்குள்ள நான் மணித்துளி மணித்துளி மண்ணி சங்கம்னு உழப்புவேன். நான் வலிக்கி விட்டு உன் காலை நீங்கி விட்டுருவேன். நான் வலிக்கி விட்டாலும் உன் வெதர்லேயே வந்து மிதிச்சிருவேன். நீ வெதரில் மிதிச்சேன்டா என் வெதரை உன் வாயில் வச்சிருவேன். நான் அப்பம்னு தின்றுவேன். நீ திண்டேன்னா நான் லேசாக கையை விட்டு உருகுவேன். அப்போ பிரதீஸ்வரி கம்பு கூட்டை கடிச்சிருவேன். வேற வழி இல்லையாடி. பிரதி உனக்கு போடுற தங்கமா நான் இருப்பேன். அந்த தங்கத்தை மாற்ற ஓட்டையா நான் இருப்பேன். நான் அடகு வச்சிருவேன். நீ அடகு வச்சுட்டேன்னா நான் அடகு கடைக்காரனை கொண்டு ஓட்டு ஆட்டையை போட்டு வந்துடுவேன். நான் காவல்துறை பிடிச்சி கொடுத்து உனக்கு 30 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். நான் செய்யல தாண்டிடுவேன். தாண்டும் போது உன் கவட்டில் கம்பி வச்சு கிரிச்சிருவேன். நான் என் விரலை விட்டு நோண்டிடுவேன். நான் இவன்ட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். ஐயோ நாரதரா, நான் கொட்டகைக்காரன் நினச்சிட்டேன். தம்பி கை ஓடுற வேலை இங்கே வரக்கூடாது. அதை நுப்பாட்டி 8 மாதம் ஆச்சு ப்ரோ. அப்போ வாய் ஓடுங்க. இப்படி ஆனால் தானே இந்த மத்திய கனி வைக்க முடியும். பிரகதி கொஞ்ச நேரம் கொடு, அது 1 நிமிஷம் அந்த சீக்கு வரும். பிரகதீஸ்வரி, என் செல்லக்குட்டி பிரகதீஸ்வரி, என் 2 பக்கம் நெஞ்ச தொட்டுப்பார். பிரகதி பிரகதி பிரகதின்னு சொல்லும். ஏன் நெஞ்ச தொட்டுப்பார்? என் நெஞ்சு மட்டும் பிரகதின்னு சொல்லாது. என் குஞ்சு நீ என் நெஞ்ச தொட்டுப்பாரு. ஆனந்த் வெட்டு வெட்டுன்னு சொல்லுதா? அருவாதே தேடிக்கிட்டு இருக்கேன். பிரதீஸ்வரி, உனக்கு இந்த ஜென்மத்தில் நான் காதலனா இருக்க முடியாட்டாலும் காவலனாரு நான் வேலை பார்க்குறேன். அப்போ என்னை செக்யூரிட்டியாக இருக்க சொல்றீங்களா? சம்பளம் வாங்கிக்கோங்க ப்ரோ. 6500 ரூபா மந்த்லி சம்பளம். 12 ரூபாய்னா வேலைக்கு வரேன். 12 ரூபா உங்களுக்கு சரி டிப்ஸ். அவன் கேட்குறான், நேற்று பிறந்த வேண்டிய மாமா ஆயிடுச்சானடி, அப்போ உனக்கு பொத்துட்டு வரலையோ மயிர் கோபம். அப்போ இன்னும் சிச்சி இப்போ மட்டும் கசக்குதோ? நான் சொல்லணும் இந்த டைலாக்கை கண்டாலி மனே. செகுட்டு பயில வச்சுக்கிட்டு நான் நாடகம் நடத்தி நான் ஜலுப்புடேன். இன்னும் திருந்தலையே. இதுக்கு ரெக்கமெண்டேஷு முருகன் முண்டை கண்ணி புத்துரு கிடையாது. உன்னை போட்டு குத்துரு.
பிரீதீஸ்வரி, தாலி கட்டுறதுக்கு நம்ம எங்கே போவோம்? செக்கான ஜுடுவாட்டில் போய் கட்டு. ஏன் அங்கே ஐயர் சீதர் இருப்பாரா? அவங்க பெரியப்பா ஒருத்தர் இருக்கார். நான் உனக்காக வைரத்தில் தாலி எடுக்கவா தங்கத்தில் எடுக்கவா? முண்டைக்கு கொச்சக்கயிறை கட்டி விட்டு தெரியுமா பஜான்ல? ஏப்பா அது என்ன வடமாடா? வடமாடா இல்லை கிடமாடா? நீ என் மண்டை மசிரை பிடிச்சேன்னு வச்சுக்க. ஆங்காரி நீலி அப்படியே நில்லு தம்பி. ஓத பார்த்தா என்னமோ நடந்து போகும்போது பால் பாக்கெட்டை விழுந்தது மாதிரி முகரை நீ. முடி ஒட்டுதுன்னா அவ்வளோதான், மண்டைய காலி பண்ணத்தேன். பிரகதி, நீ போடுற நைட்டியா நான் இருக்கக்கூடாதா? அந்த நைட்டில் சிப்பா நான் இருக்கக்கூடாதா? ஏன்னா முண்டை எந்த நைட்டில் சிப்பி வைக்கிறாங்க? சிப்பு கிடையாது அது. சிப்பு இல்லாம எப்படா பால் கொடுக்கறது? அப்படி இழுத்தா தான் கர். தம்பி அரைச்சனா இங்க இருக்கக்கூடாது. அவனை தம்பி அவனை பணம் கலக்க சுட்டு கொண்டு வா. பால் இந்த உன்னைய பால்குடி மறக்கடிக்கிறே. பிரகதி, உன் கடாப்பெல்லாம் நான் இருக்கணும். அந்த கடா பல்ல குருணி அழுக்கா நான் இருக்கணும். நீ அழுக்கா இருப்ப, நான் பூச்சியை வந்து பல்ல அரிச்சிருவேன். நீ பூச்சியா வந்தேன்னா நான் குருண மருந்தை வாங்கி கொப்பளிச்சு துப்பிடுவேன். தம்பி எந்த ஊர்ல குருண மருந்து கொஞ்சமாவது ஐலாக்கியா பூச்சி அப்பத்தாண்டா செத்து போகும். குருண மருந்துல சாகாது, நீ செத்துருவ முண்டை. பிரகதி, பின்னாடி வரவா முன்னாடி வரவா? ஏன் 2 நாள் கழிச்சு வா, வளகாப்புக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கைதட்டலாம் சிங்க குட்டி. தம்பி 2 நாள்ல எவன் வளகாப்பு நடத்துவீங்க? வாங்கலேன். மாத்திரை பவர் புறா 150 ரூபா மாத்திரை. கிபிட்டா கிபிட்டா கிபிட்டான்னு எவ்வி அடிக்கும். அப்படி ஏதாவது ஒரு டைலாக சொல்லி கிபிக்கானால தப்பிச்சேன். ஆர்வி ஜெய மைசெட்டு ஓனர் ஜெயிக்கிறாருன்னா இந்த நகைச்சுவை எடுவட்டுருச்சுன்னு அர்த்தம். தப்பிச்சுக்கிட்டேன். உனக்கு முதுகுல நான் பூனை மசுரா, அந்த மசுரை வலிக்கிற சேவிங் பிளேடா நான் இருப்பேன். நான் பிளேடை ஒடிச்சு விட்டு கீறி விட்டுருவேன். இந்த நாக்கு கிட்ட நக்கினாச்சும் உன் மசுரை உதுத்துருவேன். உன் முதுவை நக்கிறேன்னு சொல்றேன். தப்பு பிரகதி, தப்பு பிரகதி. நம்ம கல்யாணத்துக்கு வாழை மரம் கட்டவா இல்ல தென்னை மரம் கட்டவா? முண்டை கொட்டக மரம் ஊன்றா, ஆலமரத்துக்கு போயிட்டான். கட்டவா ஊண்டவா மீனிங் மாறுது. 2 அறை இருக்கு. பிரகதி, நம்ம கல்யாணத்துக்கு அசைவம் போடுவோமா சைவம் போடுவோமா? ஏன் வாயில ஓடு 2 ஓடு. தம்பி உன் காத்த எத்தனை லட்சம் செலவழிச்சாலும் நான் செஞ்சாத்தே கொரோனாடத்தை தப்பிக்க முடியும். பிரகதி, நான் உன்னை மனசார சித்தப்பா சின்னம்மா நம்ம மயன் மூத்தவன் லேசா சாக்கெட்டை கழட்டி விட்டு பால் கொடுத்து அமர்த்துத்தா. அம்மா எனக்கு மில்க் வேணாம், உங்க குட்டே. அப்பாட்ட ஒரு இது இருக்குப்பா, டப்பரை கடிக்காம குடிக்கிறது வேணாம்ப்பா, கறிடும். ஏன்டா என்னைய ஒரு வாத்தியார சோளக்கிறது வரைக்கும் பிரகதி பிரகதி சொல்லக்கூடாது. கையை விட முண்டை. கையை விட்டா வீசும்டா. முறியும் முட்டைக்கண்ணியும் போட்டவோடு வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். பிரகதி, பாத்ரூமில் நீ குளிக்கும் போது உன் பின்னாடி வந்து சத்துன்னு அடிச்சுட்டு போவேன். ப்ரெஸ்ஸுக்கிட்ட நீ குளிக்கும் போது பாத்ரூம்குள்ள நான் ஒளிஞ்சுக்கிட்டு இப்படி எட்டி பார்ப்பேன். எட்டி பார்க்கும்போது நான் சுடுதண்ணியை மூஞ்சில ஊற்றி விட்டுருவேன். கண்ணை தொடச்சிக்கிட்டாது வந்து உன் முதுகுல சோப் போடுவேன். சுடுதண்ணி ஊற்றினா வெந்துரு முண்டை. டைலாக் அவுட்டு முண்டை. கண்ணை பொத்துக்கிட்டு எங்கேயோ அப்பா நீ என்ன குருமாரி மைனா? சரி விடு விடு, சம்பளத்தில் பாதி பிடிச்சிக்க. கண்ணை இது பண்ணிக்கிட்டு பிரட்டிக்கிட்டு பார்க்க. பிரகதி, நிறைய ஊழ விட்டுருச்சு, காதல் விளங்காது. இல்லை காதல் பண்றா, சி பண்ண விடுறா. பண்ணு பண்ணு. பிரகதி, எனக்காக நீ உண்மையான சம்சாரமா இருப்பியாடா? அவருக்கு உண்மையான சம்சாரமா இரு, எனக்கு உண்மையான வப்பாட்டியாரு. மாமாவும் அத்தையும் என்னை எப்படியாவது காலேஜ் படிக்க வைங்க மாமா. உங்களை காலேஜ் படிக்க அவன் ஜோலி பார்த்துட்டாடி முட்டை. இல்லை அது அப்பப்போ ஓடிடும். மைனா குஞ்சு வளர்க்குது. உன்னை சோறு வைக்க கூப்பிடுறேன். அவன் ஊலாங்காலின்னு ஒருத்தன்.
இப்ப மாட்டிக்கிறேன். அடே இருடா. அடலே டேய் அடே கடலை வித்தவன் போல. டேய் கடலை வித்தவன். கடலை அடலே கடலை. டேய் இருப்பா. எப்பா 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 வந்தது யாருப்பா? எப்பா யாரும் தெரியலடா. தெரியலையே சாமி, நாங்க சின்ன சிறுசு. நல்லா பாடுறா. உன் முகரை எதுக்கு மேல பார்க்க முடியாதுப்பா. யாருன்னு தெரியலையா? நான் தான்டா நொக்கா புருஷன் வந்திருக்கேன். எங்க அக்கா ஒரு செத்துட்டானே. நான் இடையில சைடுல வந்தவன்டா. அப்படியா? சைடு போடா. இங்க வா. ஐ லவ் யூ பிரகதி. அப்படின்னா என்னன்னு தெரியலையா? வாரச்சிட்டு குடிக்க வரேன்னு அர்த்தம். உனக்கு புரியலையா? நீங்க விளக்கம் சொல்லுங்க. அதுக்கு தான் அன்னைக்கே உன்னை ஒத்திய வாக்க கூப்பிட்டேன், வரமாட்டோம்ட்ட. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? கம்பி பிரஸ் இருக்கா? அவன் தூங்கும் போது அவன் தம்பியில கம்பியை வச்சு நச்சல். அப்பதான் கம்பி கணம் கிடைக்கும். தலைவா தலைவா, எனக்கே பாடம் சொன்ன, அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பிரமணியா, எம்கேஆருக்கே பாடம் சொன்ன பிரிங்கி மண்டையா. எந்த டைலாக் பேசினாலும் அழுவார். ஏன்னா அவர் சந்திரமதி வேஷம் போடுவார். பிரகதி, ஐ லவ் யூனா தெரியாதா? ஐ லவ் யூ என்றால் உன்னை பரட்டிக்கிட்டு அடிக்கிறது. நீ நறுக்கு. ஐ லவ் யூ என்றால் உன் குழந்தைக்கு நான் அப்பனா இருக்கேன் என்று அர்த்தம். அப்பங்கிற பேருக்குத்தான் அவன் இருப்பான். அப்புறம் ஆனா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு காரணமா நானாத்தான் இருப்பேன். பெரியப்பாவும் பெரியம்மாவும் நல்லா இருக்கணும்னு நான் அடுத்த வருஷம் நடபயணமா போறேன். இப்படிப்பட்ட மையம் அமையறதுக்கு நான் மடப்புறம் காளி கோயிலுக்கு மொட்டை எடுக்கிறேன். நான் உனக்கு முன்னாடி காசு வட்டி போட்டுருவேன். அடுத்த வில்லைக்கு செத்தோட வந்து ஆள் பார்த்துட்டு போயிருப்பா என் மையனே. பத்தியா எங்க பாக்குறேன்? டோல்கட்டை பாக்குறேன். ஐ லவ் யூ பிரகதி. எப்படி தெரியுமா காதல்? கண்ணுல பால, கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, இன்னைக்கு மழை நாள் ரொம்ப கூட்டம் வள்ளையம்மா, மாறாப்பு போட்டு வந்த மாணி மாணி பத்தார பூவில் வந்த தேனே தேனே அடி அஞ்சுதமே, ஏன் அஞ்சுதமே, ஏன் அஞ்சுதமே, கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணையா, கண்ணையா ஏ கண்ணையா, கண்ணையா. இந்த இளைஞரெல்லாம் எங்கதான போறீங்களையா? ஊத்து கூலி முத்தெடுத்து ஒத்து வச்சு பல்வரிச மாத்தா பொண்ணு சுதீரது, அடியாத்தா மனஞ்சுகம் பாடுது, சாத்து கூடி சார எடுத்து தேய்ச்சி வச்சு பல்வரிச பார்த்தா இன்னும் மெதுவாகத்தான் பக்கமாறும் அந்தி பொழுதாகத்தான் பொன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணுது பண்ணுது, ஓவிரல் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணுது சூடேறும் மெதுவாகத்தான், இப்போ கூட்டம் போகும் பொதுவாகத்தான், கண்ணுல பால கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணையா. கண்ணையா. நான் ஈரத்துல முக்கிட்டு பாருறேன், உங்களுக்கு கெவுளி மாதம் அடிக்குதோ? நீங்க ஓட்டுக்கிட்டு இங்க சப்பாத்தி மாவு பண்ணிடுற. இங்க வாத்தா, நீ எவ்வளவு பெரிய குடும்பத்து புள்ள, சொந்த மருமக, நேத்து பயல போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிய. ஆடதான் சொன்னான், அவன் மூஞ்சிய பார்த்தே ஆட மாட்டேங்கிறானே. குருமாரி மயம் எப்படித்தான் இருப்பேன்? அவன் பார்க்கறது ஒரு சந்தேக கேஸ்ல பார்க்கற மாதிரி தானே பார்ப்பாங்க. அவன் மயந்தாத்தா வெந்தாத்தா மூத்தவன், வெந்தேன் வில்லாவரத்துக்கு அம்மாயில வளர்ந்தவன். அவர் மயன் கள்ளழகர் கோவிலில் கண்ட இடத்த கல்லு செல நேரில் வந்து நடை போட்டது, இந்த நெஞ்சை அது எடை போட்டது, தாம்பூலந்தா மாத்தாமலை வாய்க்கு வந்த பச்சை கிளி தோளில் வந்து விளையாடணும், அந்த தூக்கி வச்சு கூத்தாடணும், இழந்தா கொட்டணும் கொட்டணும், தாலியும் கட்டணும் கட்டணும், முத்திர வைக்கணும் வைக்கணும், இன்ன நீ ஒட்டணும் ஒட்டணும், ராதா
அல்லோ அல்லோ. கோவில்பட்டி கிராமத்திலே பிறந்திட்ட வீரனையா, மாவீரன் வினித்துதானையா எங்களை கண்களங்க வைத்தாரையா. எங்களுடைய வினித்து விண்ணு நோக்கி சென்றாரையா. கோவில்பட்டி கிராமத்திலே பிறந்திட்ட வீரனையா, வினித்து இருந்தாரையா. எங்க வினித்து தவிக்க விட்டு சென்றாரையா. நண்பர்களை தவிக்க விட்டு